கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை மாலையுடன் ஓய்ந்தது. புதன்கிழமை நடைபெறவிருக்கும் வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. கர்நாடக மாநிலத்தில் 224 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் ஒரே கட்டமாக புதன்கிழமை நடைபெறுகிறது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் 13ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. கர்நாடகாவில் பிரதான கட்சிகளாக விளங்கும் பாஜக மற்றும் காங்கிரசுக்கும் இடையே கடும் போட்டி நிலவும் எனவும் தொங்கு சட்டப்பேரவையே அமையும் எனவும் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. சில கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் வெற்றி பெறும் என கூறியதை தொடர்ந்து பாஜக தனது பரப்புரையை தீவிரப்படுத்தியது. பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ஜே.பி. நட்டா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் சூறாவளி பரப்புரை மேற்கொண்டனர். பிரதமர் மோடி மட்டும் 22 பொதுக்கூட்டம் மற்றும் பேரணிகளில் பங்கேற்றார். பெங்களூருவில் மட்டும் 2 தினங்கள் பேரணி நடத்தி 25 தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார். காங்கிரஸ் தன் மீது 91 முறை தனிமனித தாக்குதலை நடத்தியதாக குறிப்பிட்ட மோடி, அக்கட்சியின் தேர்தல் அறிக்கைக்கு பின்னர் பஜ்ரங் தள் அமைப்பை ஆதரித்து முழக்கமிட்டார். மறுபுறம் உள்துறை அமைச்சர் அமித் ஷா லிங்காயத் மற்றும் ஒக்கலிகா சமூகத்தினருக்கான இடஒதுக்கீட்டை தனது பரப்புரையில் பிரதானப்படுத்தினார். भारतीय जनता पार्टी की सरकार ने मुस्लिम रिजर्वेशन को मान्यता नहीं देता है. संविधान के तहत धर्म के आधार पर रिजर्वेशन नहीं हो सकता है. आप मुझे बताओ, ये जो धर्म के आधार पर रिजर्वेशन समाप्त किया वो ठीक किया या नहीं किया? जरा जोर से बोलो, ठीक किया या नहीं किया? கர்நாடகத்தில் மீண்டும் அரியணை ஏறும் முனைப்பில் உள்ள காங்கிரஸ் பொம்மை அரசின் ஊழலையும் தனது ஜனரஞ்சகமான தேர்தல் வாக்குறுதிகளையும் பிரதானப்படுத்தி பரப்புரை மேற்கொண்டது. மல்லிகார்ஜுன கார்கே, சித்தராமையா, டி.கே. சிவக்குமார், ஜெகதீஷ் ஷெட்டர் உள்ளிட்ட மாநில தலைவர்களை தாண்டி சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி போன்ற தேசிய தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அரசு பேருந்து பயணம், உணவு டெலிவரி ஊழியருடனான ஸ்கூட்டர் பயணம் என வழக்கம்போல் தேர்தல் களத்தை ராகுல் அதகழப்படுத்தினார். கே.எஸ். அழகிரி, அண்ணாமலை, திருமாவளவன் உள்ளிட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த தலைவர்களும் கர்நாடக தேர்தல் களத்தில் வாக்கு சேகரித்தனர். தொடக்கத்தில் சூறாவளியாக சுடர்நடித்த மதசார்பற்ற ஜனதா தளம் இறுதி கட்டத்தில் சிறிது சுணக்கம் காட்டியது. அக்கட்சியின் தலைவர்களான தேவகவுடாவுக்கும் குமாரசாமிக்கும் அடுத்தடுத்து ஏற்பட்ட உடல்நிலை குறைபாடே இதற்கு காரணம். பாஜக, காங்கிரஸ் என இரு கட்சிகளுடனும் சம அளவிலான எதிர்ப்பை காட்டி வரும் ஜே.டி.எஸ் விவசாயிகள் பிரச்சினை, வறுமை, பணவீக்கம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் கவனம் செலுத்தி பரப்புரை மேற்கொண்டது. 22 பேரை பலி கொண்ட கேரள படகு விபத்து தொடர்பாக படகு உரிமையாளர் நாசர் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கேரளாவில் 35க்கும் மேற்பட்டோருடன் பயணித்த சுற்றுலா படகு நீரில் கவிழ்ந்த விபத்தில் சிக்கியது எப்படி? கேரள மாநிலம் தனூர் பகுதியில் நடைபெற்ற சுப நிகழ்ச்சியில் பங்கேற்ற உறுப்பினர்கள் 35க்கும் மேற்பட்டோர் நேற்று மாலை 6 மணி அளவில் புறப்புழா ஆறு அரபிக் கடலுடன் கலக்கும் காட்சியை காண 2 அடுக்கு சுற்றுலா படகில் பயணித்துள்ளனர். மாலை 7 மணி அளவில் கடலும் ஆறும் சங்கமிக்கும் பரப்பனங்காடி கடற்கரை பகுதி அருகே சென்று கொண்டிருந்த போது நிலை தடுமாறிய படகு திடீரென தலைக்குப்புற கவிழ்ந்தது. அப்போது படகின் மேல் மற்றும் கீழ்த்தளத்தில் இருந்த 35க்கும் மேற்பட்டோரும் படகோடு சேர்ந்து நீரில் மூழ்கினர். மூச்சு முட்ட உயிருக்கு போராடியவர்களின் அலறல் சத்தம் கேட்ட அப்பகுதி மீனவர்கள் சிலர்
நீரில் குதித்தவர்களை காப்பாற்ற முயன்றனர். ஆனால் படகிற்குள் சிக்கியவர்களால் வெளியேற முடியாமல் போனதால் 5 பேரை மட்டுமே மீனவர்களால் காப்பாற்ற முடிந்தது. 40 பேருடன் ஒருவராக படகில் பயணித்த நீச்சல் வீரர் ஷஃபீக் 500 மீட்டர் தூரம் தண்ணீரில் நீந்தி மேலும் 4 பேரை உயிருடன் கரை சேர்த்தார். தகவல் அறிந்து வந்த மீட்பு குழுவினர் மீதமிருந்தவர்களை காப்பாற்றுவதற்குள் எல்லாம் முடிந்து போனது. இந்த கோர விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 12 பேர் உள்ளிட்ட மொத்தம் 22 பேர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். மீட்கப்பட்ட 10 பேர் ஆபத்தான நிலையில் கொட்டக்கலில் உள்ள MIMS மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 4 பேர் வெண்டிலேட்டர் உதவியுடன் தீவிர சிகிச்சையில் உள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் 25 பேர் மட்டுமே பயணிக்கக்கூடிய படகில் 40க்கும் மேற்பட்டோரை ஏற்றியதே படகு கவிழ முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. மீன்பிடி படகை சுற்றுலா படகாக மாற்றி உரிய அனுமதியின்றி இயக்கி வந்ததும் தெரிய வந்துள்ளது. விபத்து நடந்த பகுதியில் படகு சவாரிக்கு மாலை 5 மணி வரையே அனுமதி உண்டு. ஆனால் மாலை 6 மணிக்கு மேல் அத்துமீறி படகை இயக்கியுள்ளனர். சுற்றுலா பயணிகளுக்கு உயிர்காக்கும் உடைகள் உள்ளிட்ட எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் பயணிகளுக்கு வழங்கப்படவில்லை. இந்நிலையில் நீரில் கவிழ்ந்த விபத்திற்குள்ளான படகின் உரிமையாளர் நாசர் மீது பிணை வழங்கப்படாத பிரிவின் கீழ் கேரள போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் சிலர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்க கூடும் என சந்தேகிக்கப்படும் நிலையில் 21 பேர் அடங்கிய தேசிய மீட்பு குழுவினர் படகு விபத்து நடந்த இடத்தில் 2வது நாளாக மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடற்படைக்கு சொந்தமான சீட்டா ஹெலிகாப்டர் உதவியுடன் ஆற்றில் மூழ்கியவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. படகு கவிழ்ந்து 22 பேர் உயிரிழந்த சம்பவம் கேரளா மட்டுமின்றி நாட்டையே உலுக்கியுள்ளது. கேரள படகு கவிழ்ந்த விபத்தில் தலைமறைவாக இருந்த படகின் உரிமையாளர் நாசர் கைது செய்யப்பட்டார். விபத்து தொடர்பாக நாசர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் கோழிக்கோடு பகுதியில் பதுங்கியிருந்த அவரை கைது செய்தனர். படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார். மாத சம்பளதாரர்கள் ஊதிய உயர்வு பெற்றால் எப்படி திட்டமிட வேண்டும்? இன்றைய நாணயம் பகுதியில் அறிந்து கொள்ளலாம். உங்க ஆபீஸ்ல இந்த வருஷத்துக்கு இன்கிரிமெண்ட் கொடுத்துட்டாங்களா? இன்கிரிமெண்ட் வந்த உடனேயும் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் செலவுகளை அதிகரிக்கிறது. ரொம்ப நாளா ஒரு பொருள் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், சோ இன்கிரிமெண்ட் வந்துருச்சு, கடன்லயாவது அந்த பொருளை வாங்கிடலாம் அப்படின்னு கடன் போட்டாவது அதை வாங்கிடுவாங்க. அது வாங்கக்கூடிய சம்பளம் வந்திருக்க இன்கிரிமெண்ட்டை பொறுத்து எந்த பொருள் அப்படிங்கிறது மாறுபடும். ஆனா இன்கிரிமெண்ட் வந்த உடனேயும் செய்யக்கூடாத விஷயம் செலவுகளை அதிகரிக்கிறது தான். இன்கிரிமெண்ட் வந்ததை மறந்துட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை தொடர முடியுதா அப்படின்னு நீங்க ஒரு நிமிஷம் முயற்சி பண்ணி பாருங்களேன். செய்ய வேண்டியவைகள்ல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா உங்களுடைய சேமிப்பை அதிகரிக்க முடியுதா அப்படின்றத பாருங்க. இல்ல நீங்க வீட்டு கடனோ இல்லது வாகன கடனோ வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உடனடியா பேங்க்ல பேசுங்க. அந்த இன்கிரிமெண்ட் தொகையை உங்க மாத தவணையில சேர்த்து செலுத்த முடியுமா அப்படின்னு பாருங்க. இதுக்கு பேரு ஸ்டெப் அப் ரீபேமெண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு பேங்க்ஸ்ல சொல்லுவாங்க. இப்படி உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் போதெல்லாம் அந்த தொகையை இஎம்ஐல சேர்த்துக்கிற நடைமுறை தான் இது. இப்படி செஞ்சா பெரிய அளவுல உங்களால வட்டியை குறைக்க முடியும். நீங்க வாங்கியிருக்கக்கூடிய கடனுக்கு எவ்வளவு வட்டி குறையும் அப்படின்றத நீங்க உங்க பேங்க்லயே கேட்டு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களோட இன்கிரிமெண்ட்டை உங்களோட இஎம்ஐல இன்க்ளூட் பண்ணிடுவீங்க.